ஹலோ கைஸ், Gen 3 டியூக் வந்து இப்போ லான்ச் ஆகிருக்கு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து Gen 1லேருந்து Gen 2 மாறும்போது வந்து அதுக்கு நிறைய மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருந்துச்சு. பட் ஆனால் Gen 2லேருந்து Gen 3 கன்வர்ஷன் நடக்கும்போது வந்து அதுக்கு நிறைய ஒரு அந்தளவுக்கு பெருசாக ஒரு ஹேட் பெருசாக இல்லை. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே வந்து Gen 1லேருந்து Gen 2க்கு மாறும்போது நிறைய தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க போல். என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து ஒரு சரியான ஒரு அப்கிரேடு, அது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் டியூக் 200ஓட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அப்படின்றது ஒரு 7 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் மித்த ரிவ்யூலேயும் சரி, ஒரு நார்மலாக ஒரு ஜென்ரலான ஒரு ரிவ்யூவில் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னா, இங்கே இந்த சீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பிளான்டடாக இல்லாமல் இப்படி ஒரு மாதிரி ஸ்லைடாக ஆகி போகிற மாதிரி இருக்கும் சீட். இந்த சீட்டு எதுக்குன்னா, இதோட ஹேண்ட்லிங் சிட்டிக்குள்ளே வந்து இது வந்து சூப்பராக இருக்கும், ரைடர் ட்ரையாங்கிலே வந்து செமையாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஹைவேஸ்ன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த சீட்டில் வந்து உங்களுக்கு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான பெயினாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் பிரேக் பண்ணும்போது சரி அப்படிங்கும்போது நீங்கள் முன்னாடி வருவீங்களா, அப்போ ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பெயின் வர்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டீல் பிரேக்கர் கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸில் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு ஜெல் சீட் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா குஷன்ஸ் ஆட் பண்ணால் கூட வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், கேடிஎம்மில் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனா வந்து ரஸ்டிங் அப்படிவாங்க. இதுலேயும் ரஸ்டிங் இருக்குது. ஆக்சுவலாக 1 இயர் தான் ஆகுது. இந்த இடத்துல, அதாவது இந்த ஆக்சில் போல்ட் இருக்கா, இந்த இடத்துல வந்து ரஸ்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரஸ்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பார்த்தா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸு, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து ரஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இந்த இடம், ஒரு சில இடத்துல வந்து பாயிண்ட்டாக. ஆக்சுவலாக நான் என் வண்டியை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக மெயின்டைன் பண்ணுவேன். நான் வந்து வாஷ் பண்ணுறேன் அப்படின்னாலே வந்து ஒரு 2 hours மினிமம் 2 hours ஆகும். நான் வந்து ஃபுல் பைக்கும் வாஷ் பண்ணி அதை ஃபுல்லாக தொடச்சி எடுக்கிறது வந்து 2 மணி நேரம் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இருந்துமே வந்து ரஸ்டிங் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ என்னோட பைக்லாம் எடுத்துட்டிங்கன்னா வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீப் ரஸ்ட்டாக இருக்குது. அது ரொம்ப இப்போ தான் வந்து அந்த லேயரே ஃபார்ம் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம வந்து கிளியர் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சில கேடிஎம் பைக்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த இருக்குது அந்த இன்ஜின் கேஸ்க்கு, இந்த கிளச் கேஸ்க்கு மேலே இருக்க அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற இது, அதுக்கப்புறம் வந்து இந்த போல்ட்ஸே வந்து ரஸ்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். உங்கள் வண்டியை வந்து வாட்டருக்கு எக்ஸ்போஸ்டாக கண்டிப்பாக நிப்பாட்டவே கூடாது. அதுக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். எல்லா பைக்கும் கேர் எடுத்து பார்த்துக்கணும். பட் கேடிஎம்ஸில் வந்து இந்த ரஸ்டிங் இஷ்யூ இருக்கனால எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட த்ராட்லிங், அதாவது இதோட ஃபியூலிங் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மித்த பைக்ஸை நீங்கள் வந்து ஓட்டிட்டு நீங்கள் இதுக்கு வரும்போது சரி, இதில் வந்து உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். நீங்கள் த்ராட்டில் ஷட் பண்ணோன்னே வந்து இன்ஜின் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 40ல் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து த்ராட்டிலேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ வேறு ஒரு பிராண்டில் ஒரு பைக்னா அந்த 40லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிறது வந்து கிராஜுவலாக ஆகுமா, இதில் வந்து ரொம்ப டக்குன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அதோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபியூலிங் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும், ஸ்னாட்சி த்ராட்டிலாக இருக்கும். இங்கே எவ்வளோ நீங்கள் லைட்டாக கொடுத்தாலும் வந்து வண்டி அப்படியே குதிக்கும். வண்டி வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு மாதிரி எப்படி சொல்கிற ஸ்மூத்தாக ஆக்சிலரேஷன் ஆகாமல் ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈவனாக ஆக்சிலரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து கேடிஎம்மில் டியூக் 200ஓட நேச்சரே அப்படி தான் இருக்கும். நீங்கள் இதோட த்ராட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து மித்த பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நீங்கள் வந்து ஒரு பிகினராக 200 வந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பைக் வச்சுட்டு இதுக்கு வந்தாலும் சரி, இதுக்கு கொஞ்சம் அந்த த்ராட்லிங் டிஃப்ரென்ஸ் வந்து மித்த பைக்கை கம்பேர் பண்ணும்போது இருக்கும். அடுத்து இது எத்தனை பேர் வச்சிருக்கவங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரில. இந்த 2 ஸ்கூப் இருக்குதா, இந்த டேங்க் ஸ்கூப் வந்து இந்த சைடு ஒரு ஸ்கூப், இந்த சைடு ஒரு ஸ்கூப் இருக்கா, இது ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் வரும். எப்படின்னா, நீங்கள் வந்து சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது இதுக்கான அந்த கேப் தெரியுதா உங்களுக்கு? வண்டி வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இதோட கேப் பாருங்கள், தெரியுதா இந்த இடத்துல இந்த கேப் வந்து இதில் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். இது வந்து நிறைய டியூக் 200ல் நான் நிறைய பார்த்துருக்கேன். 250 and 390ல் தெரில, பாடி எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் இது வந்து டிசைன் ஃப்ளா தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமாக கிடையாது. அடுத்து இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹெட்லைட்டு. இப்போ வர BS6 Phase 2க்கு வந்து LED கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து ஹாலோஜனில் தான் வரும். இதோட விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்டி ரோடு, ஒரு சின்ன ரோடாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே ஓட்டும்போது நல்லா தான் இருக்கும். பெருசாக குறை சொல்லிக்க அளவு இருக்காது. நீங்கள் ஹைவேஸ்ன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு வண்டி வருதுங்கும்போது வந்து நார்மலாக ஹாலோஜன் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் இதை LED கன்வெர்ட் பண்ணோன்னா வந்து 13,000 பக்கம் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாற்றிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து வெறும் பல்ப் மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கூட LED பல்ப் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து நிறைய பிராண்ட் இருக்குது, நைட்டை, அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட் இருக்குது இந்த மாதிரி. ஸோ அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும்.
ஸோ சன்செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த கீ ஹோல்டர் பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலாக இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கீ செயின் போட்டிருக்கோம், ஏதாவது கீ செயின் போட்டிருக்கோம்னா இதோட கீ செயினோட இந்த போர்ஷன் வந்து இந்த இடத்துல போடும் கரெக்டாக. இந்த இடத்துல பட்டு உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகும். வந்து டேக் அப்படிங்கிறனால வந்து டேக்லேயே வந்து இந்த இடத்துல இருக்கிற இடம் வந்து இந்த இடத்துல பட்டு ஸ்க்ராட்ச் ஆகும் நீங்கள் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அலாய் வீல்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். ஐ மீன் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது நார்மலாக ஒரு ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா சின்ன சின்ன கல் இருக்கும் தெரியுமா, அந்த கல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த விட்த்து கம்மியாக இருக்கிறனால வந்து இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ராட்சஸ் இருக்கும். இந்த மாதிரி அலாய் வீல்ஸ் இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கா, இந்த மாதிரி நிறைய இடத்துல அங்கங்கே ஸ்க்ராட்ச் விழும். ரிம்முக்கும் அந்த டயருக்கும் அந்த வித்து வந்து கம்மியாக இருக்கிறனால 60 தான் வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்க்ராச்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு மேஜர் ட்ராபேக்னு இல்லை, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த கன்சோல் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இதோட விசிபிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து சூப்பராக இருக்கும். நைட் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேக் லைட் வந்து ஆரஞ்சில் இருக்குது. பட் ஆனால் டே டைமில் வந்து இது பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த பழைய வீடியோ கேம் கன்சோல் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. ஆனால் வண்டியோட லுக்கை ஸ்பாயில் பண்ணாமல் குட்டியாக இருக்கும். பட் ஆனால் இதோட பேக் லைட் டீமு அதெல்லாம் வந்து மார்னிங் பார்க்கும்போது அந்தளவுக்கு இருக்காது. இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்னது தான் வந்து என்னோட 1 year எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இதில் பிடிக்காமல் இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம். இது வந்து உங்கள் டியூக் யாராவது எடுக்க போகிறாங்க, மெயின்லி வந்து 200 125 எடுக்க போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அட்வான்டேஜஸ் வீடியோ வேணும்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோ அட்வான்டேஜஸ் போடலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.